வெல்கம் டு பெரியன் அண்ட் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரியாலிட்டியோட உண்மை என்ன. பிசிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கு. ரியாலிட்டி இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட்ல இருக்கா, இல்ல நம்ம அதை அப்சர்வ் பண்ணும்போது தான் அந்த ரியாலிட்டி கிரியேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு ஐன்ஸ்டீனுக்கும் போருக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய டிபேட் போச்சு. ஐன்ஸ்டீன் வந்துட்டு ஃபுல்லா இந்த யூனிவர்ஸ் மேட் அப் ஆஃப் டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர் அப்படின்னா எந்த ஒரு யூனிவர்ஸ்ல எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் ரைட்டு, அதை நம்ம வந்துட்டு ப்ரிசைஸா அக்யூரேட்டா அதோட பொசிஷன், மொமெண்டம், எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி, அது மட்டும் எந்த ஒரு பிசிக்கல் பேராமீட்டரையும் நம்மளால வந்துட்டு அக்யூரேட்டா ப்ரிசைஸா மெஷர் பண்ண முடியும். நேச்சர் வந்து டிட்டர்மினிஸ்டிக் தான் அப்படிங்கிற ஐன்ஸ்டீனோட ஐடியா வந்துட்டு மேக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல ஈஸியா அப்ளை ஆயிடுச்சு. பட் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல வரும்போது அந்த டிட்டர்மினிஸ்டிக் இன் நேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உருவான தியரிஸ் வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு வந்துட்டு சூட் ஆகலாம். ஸோ அந்த சமயத்துல ஐன்ஸ்டீனுக்கும் போருக்கும் ஒரு டிபேட் போயிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, ஐன்ஸ்டீன் வந்துட்டு போர்ட்ட என்ன சொன்னார்னா, மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டும் டிட்டர்மினிஸ்டிக் நேச்சரா தான் இருக்கும். அங்க சில விஷயம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ல தான் இருக்கும், அந்த விஷயம் நமக்கு தெரியாம இருக்கு. அதனால நம்ம வந்துட்டு உடனே டிட்டர்மினிஸ்டிக் நேச்சர் இல்லை அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு சொல்லிட முடியாது மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்டையும் அப்படின்ட்டு ஐன்ஸ்டீன் சொன்னாரு. இது என்ன உங்களுக்கு புரியுற மாட்ட சொல்லணும்னா, அவர் எந்த இதுல சொன்னார்னா, இப்ப மூணு வந்துட்டு எக்ஸிஸ்ட்ல இருக்கு, மூணு வந்துட்டு இருக்கு, நம்ம பார்க்கலனாலும் பார்க்காட்டியும் மூணு அந்த இடத்துல தான் இருக்கும். அதே மாட்டம் தான் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல அங்க சில பிசிக்ஸ் பேராமீட்டர்ஸ், பிசிக்ஸ் லா எல்லாமே இருக்கும். அந்த விஷயம் நமக்கு தெரியல, ஹிடன் வேரியபிள் சம்திங் இருக்கும், அதை நம்ம என்ன கண்டுபிடிக்கல. அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அங்கேயும் டிட்டர்மினிஸ்டிக் நேச்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் வந்துட்டு போர் கிட்ட சொன்னாரு. அதுக்கு போர் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல, மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்ல ரியாலிட்டி வந்துட்டு அன்டிஃபைனா தான் இருக்கு அப்படின்ட்டு போர் சொல்றாரு. இதை உங்களுக்கு புரியுற மாட்ட சொல்லணும்னா, மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்ல ஒரு பார்ட்டிகல் எடுத்துக்கலாம், எலக்ட்ரான். அதுக்கு பொசிஷனும் கிடையாது, மொமெண்ட்டும் கிடையாது. அன்டில் வி மெஷர், நம்ம மெஷர் பண்ற வரைக்கும் அதுக்கு பொசிஷனும் கிடையாது, மொமெண்ட்டும் கிடையாது. நம்ம மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோட பொசிஷன் என்னன்னு தெரியும், அதோட மொமெண்டம் என்னன்னு தெரியும் அப்படின்ட்டு போர் வந்துட்டு ஐன்ஸ்டீனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது இன்னும் சிம்பிளிஃபையா சொல்லணும்னா, லைட் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கோங்க. லைட் வேவ் ஆர் பார்ட்டிகல் அப்படின்ட்டு கேட்டோம்னா, நம்மளால லைட்டை வந்துட்டு வேவ்னு சொல்ல முடியாது, பார்ட்டிகல்னு சொல்ல முடியாது. நெய்தர் a wave nor a particle. சில எக்ஸ்பிரிமெண்ட்ல லைட் வந்துட்டு வேவா இருக்கு, சில எக்ஸ்பிரிமெண்ட்ல லைட் வந்துட்டு பார்ட்டிகளா இருக்கு. அப்ப இதுல இருந்தே தெரியுது போர் வந்துட்டு என்ன சொல்ல வராருன்னு. நம்ம அப்சர்வ் பண்றதை பொறுத்து தான் லைட் வந்துட்டு சூஸ் பண்ணுது, வேவா இருக்கலாமா பார்ட்டிகளா இருக்கலாமா. ஸோ அதே மட்டும் தான் மைக்ரோஸ்கோபிக் வேர்ல்ட்ல நம்ம அப்சர்வ் பண்றதை பொறுத்து தான் ரியாலிட்டி வந்துட்டு டிஃபைன் ஆகும் அப்படின்ட்டு போர் வந்துட்டு ஐன்ஸ்டீன்ட்ட எடுத்து சொல்றாரு. இது வந்துட்டு ஐன்ஸ்டீனால ஏத்துக்க முடியல. ஸோ உடனே ஒரு பாரடாக்ஸா ஐன்ஸ்டீன் அந்த இடத்துல உருவாக்குறாரு. அது என்னன்னா, இபிஆர் பாரடாக்ஸ். இபிஆர்ங்கிறது 3 சயின்டிஸ்ட் நேம் தான், ஈங்கிறது ஐன்ஸ்டீனோட நேமு, மற்ற 2 சயின்டிஸ்ட் பேர் எனக்கு சரியா தெரியல. இந்த பாரடாக்ஸ்ல அவங்க 3 பேர் என்ன சொல்ல வராங்கன்னா, இமேஜின் பண்ணுங்க, 2 பார்ட்டிகல் இருக்கு, ரெண்டுமே ஐடென்டிக்கல் பார்ட்டிகல், ட்வின் பார்ட்டிகல். ட்வின் பார்ட்டிகல்னா அதோட பிசிக்கல் பேராமீட்டர் வந்துட்டு சேமா இருக்கும், பிசிக்கல் பேராமீட்டர், கேரக்டரிஸ்டிக் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட அந்த 2 பார்ட்டிகல் வந்துட்டு, ஒரு பார்ட்டிகல் வந்துட்டு இங்க இருக்கு எர்த்ல, இன்னொரு பார்ட்டிகல் வந்துட்டு இன்னொரு கேலக்சில இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப எர்த்ல இருக்க பார்ட்டிகலை நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கு நம்ம மெஷர் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கேலக்சில இருக்க பார்ட்டிகல் வந்துட்டு இன்ஸ்டன்டா எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். அப்படின்ட்டு கெஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஐன்ஸ்டீன் வந்துட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாரு. அப்படி கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, நேச்சர் லைட் ஸ்பீடை விட இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஃபாஸ்டா டிராவல் ஆகுதா, அப்படி லைட் ஸ்பீடை விட இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்டா டிராவல் ஆனா அது நேச்சருக்கு அகேன்ஸ்டால இருக்கு, அப்போ வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்ல அப்படின்ட்டு வந்துட்டு ஐன்ஸ்டீன் வந்துட்டு போர்ட்ட சொல்ல. போர் வந்துட்டு உடனே என்ன சொன்னாருன்னா, நீங்க இப்ப டிட்டர்மினிஸ்டிக்கா ஒரு தியரியை உருவாக்குறீங்க, அதை எப்படி உருவாக்குறீங்க, நீங்க ஒரு அசம்ஷன் பண்றீங்க, அசம்ஷன் பண்ணி தான் ஒரு தியரியை உருவாக்குறீங்க, அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்சர்வ் பண்றீங்க. ஸோ நீங்க அசம்ஷன் பண்றதே தப்பா அசம்ஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருது. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்படின்ட்டு போர் வந்துட்டு ஐன்ஸ்டீன்ட்ட சொல்றாரு. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி டிபேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பெல்லுன்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்துட்டு ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்டா இருக்கணும்னா சர்டன் இன்இக்வாலிட்டி வந்துட்டு சாட்டிஃபை ஆகணும். அப்படி சாட்டிஃபை ஆச்சுன்னா ஐன்ஸ்டீன் சொன்னது கரெக்ட். அப்படி சாட்டிஃபை ஆகணும்னா ஐன்ஸ்டீன் சொல்றது தப்பு. பட் மைக்ரோஸ்கோபிக்ஸ் பார்ட்டிக்கல்ல செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த இன்இக்வாலிட்டி வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. அப்படி பிரேக் ஆனனால ஹிடன் வேரியபிள்னு ஒன்று கிடையாது. ஸோ வந்துட்டு நேச்சர் வந்துட்டு ரியாலிட்டி வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணும்போது தான் கிரியேட் ஆகுது. ஆல்ரெடி அது டிட்டர்மினிஸ்டிக்கா இல்லை, ப்ராபபிலிஸ்டிக்கா தான் இருக்கு அப்படின்ட்டு எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணி நோபல் பிரைஸை வாங்கிட்டாங்க. அப்ப ஐன்ஸ்டீன் வந்துட்டு தோத்துட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது. ஐன்ஸ்டீனை கேட்ட அந்த ஒரு கேள்விதான் குவாண்டம் மெக்கானிக்ஸை இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்துல அந்த பெல் வந்துட்டு ஒரு இன்இக்வாலிட்டினா பத்தி சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த இன்இக்வாலிட்டியை எப்படி வயலேட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இதை வந்துட்டு நான் ஃபர்தரா வர வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு தனித்தனி வீடியோவா பெல்லோட இன்இக்வாலிட்டி அதாவது ஒரு டெரிவேஷனாகவும் அடுத்தது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இந்த இன்இக்வாலிட்டி எப்படி வயலேட் பண்ணாங்க அப்படின்ட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்படியே இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாகும். சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாச்சுன்னா இது மாட்ட கண்டென்ட்டை வந்துட்டு இன்னும் நான் டெப்தா கொண்டு போவேன். தேங்க்யூ.